இன்றைய தினம் சுகீஸ்வர பண்டார அவர்களுக்கு மீண்டும் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டிருக்கின்றது. கோடபாய ராஜபக்சவின் செயலாளராக இருக்கின்ற காலப்பகுதியில் அரசாங்கத்தின் இரு நிறுவனங்களில் இருந்து சம்பளம் வாங்கினார் என்பதுதான் அவர் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டு. தொடர்ந்துமே இவ்வாறு பல ஊழல் குற்றச்சாட்டுக்கள் பலர் மேல் முன்வைக்கப்பட்டதை காணக்கூடிய மாதிரியே இருந்தது. முன்னைய காலகட்டங்களில் ராஜபக்ச அரசாங்கங்களோடு இருந்தவர்கள், அவர்களோடு சேர்ந்து செயல்பட்டவர்கள் பல ஊழல் குற்றச்சாட்டுகளில் தற்போது சட்டத்தின் பிடியில் இருக்கின்றார்கள். சுகீஸ்வர பண்டார போலவே விமல் வீரவன்சவினுடைய சகோதரர் சரத் வீரவன்ச அவர்களும் இப்படியான ஒரு வாகன முறைகேடு தொடர்பான வழக்கில் பிடியில் உள்ளார். அது மட்டுமில்லாமல் நேற்றைய தினம் ஆளும் தரப்பு எம்பி ஒருவர் மஹிந்த ராஜபக்சவினுடைய புதல்வர்கள் வாகன முறைகேடுகள் தொடர்பான விடயத்தில் ஊழல் செய்திருக்கின்றார்கள் என்கின்ற ஒரு விடயத்தை வெளிப்படுத்துகிறார். வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கான மின்சார வாகனங்கள் இறக்குமதி செய்வதில் மிகப்பெரிய அளவிலான ஊழல் குற்றச்சாட்டுக்கள் மஹிந்த ராஜபக்சவினுடைய புதல்வர்களான ஜோஹித ராஜபக்ச ஆகிய இருவர் மேலும் முன்வைக்கப்படுகின்றது. பாராளுமன்றில் பேசுகின்ற பொழுது ஆளும் தரப்பு எம்பி ஒருவரால் பொது வழியில் இந்த விடயங்கள் ஒரு குற்றச்சாட்டுகளாக முன்வைக்கப்படுவதை காணக்கூடிய மாதிரியே இருக்கு. அதே போல ராஜபக்சர்கள் சார்ந்து செயல்பட்ட அதிகாரிகள் என்று சொல்லப்படுகின்ற அல்லது முன்னை நாள் குற்றச்செயல்கள் செய்த அதிகாரிகள் என்று சொல்லப்படுகின்ற பலருடைய கைதுகள் தொடர்ந்து நடக்கின்றன. சுரேஷ் சலே, முன்னாள் ராஜாங்க அமைச்சராக இருந்த பிள்ளையான் போன்றவர்கள் கைது செய்யப்படுகின்றார்கள். ரவீந்திரநாத் கடத்தி காணாமலாக்கப்பட்ட விடயத்தில் பிள்ளையான் கைது செய்யப்பட்டிருந்தாலும் கூட அவர் மீதும் ஈத்தனாறு சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன என்கின்ற விமர்சனங்கள் சொல்லப்படுவதை காண முடிகின்றது. அதே போல சுரேஷ் சிலே கைது செய்யப்பட்ட பிறகு அவருடைய விவகாரத்தில் ஈத்தனாறு தாக்குதலின் மிகப்பெரிய உண்மைகள் வெளிவரலாம் என்கின்ற விடயங்கள் பேசுபொருளாயிருக்கும். கிட்டத்தட்ட சுரேஷ் சிலையின் கைது என்பதும் அசாத் மௌலானாவின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இடம்பெற்றது என்பது பலருக்கும் தெரிந்த ஒரு விடயம். இருந்தாலும் கூட அடுத்த கட்டமாக ஒரு வாக்குமூலம் வழங்கப்பட்டது. அது சிடி விக்ரமரத்னவின் வாக்குமூலம். அந்த வாக்குமூலத்தில் குறிப்பிடப்பட்ட பெயர் கோடபாய ராஜபக்சவின் பெயர். அதுவும் இந்த உயிர்த்தனாறு தாக்குதலினுடைய முக்கிய பங்குதாரராக இருக்கின்ற சாரா ஜஸ்மின் அவருடைய மரணம் தொடர்பான டிஎன்ஏ பரிசோதனைகளை கொடுப்பதில் ஏற்பட்ட காலதாமதம் மற்றும் மீண்டும் அவர் இறந்து விட்டார் என்கின்ற விடயங்களை நிரூபிப்பதற்கான டிஎன்ஏ பரிசோதனைகளாகத்தான் அது அமைய வேண்டும் என்று சிடி விக்ரமரத்ன அவர்களுக்கு அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டதாக அவரே வாக்குமூலத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் என்கின்ற விடயங்களை பலரும் சமூக வழிகளில் தொடர்ந்தும் பேசினார். ஒரு ஊடக சந்திப்பில் இந்த உயிர்த்தனார் தாக்குதலுடைய மக்கள் இயக்கத்தினுடைய அழைப்பாளர் சமிந்த பெரேரோ அவர்கள் பேசுகின்ற பொழுது இத்தனை அழுத்தங்களும் சிடி விக்ரமரத்னவுக்கு கொடுக்கப்பட்டது. அதை கொடுத்த பின்னணியில் இருந்தவர் கோடபாய ராஜபக்ச என்கின்ற விடயங்களை நேரடியாகவே அவர் தெரிவிக்கின்றார். தொடர்ந்துமே இவ்வாறான குற்றச்சாட்டுகள் எல்லாம் ராஜபக்சர்கள் வலயத்தை நோக்கியே நகர்ந்து கொண்டிருக்கின்றன. கொழும்பில் 11 இளைஞர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட வழக்கு தொடர்பான விடயத்தில் இன்றைய தினம் ஒருவர் பிணையில் விடுவிக்கப்படுகிறார். இந்த குறிப்பிட்ட சம்பவத்துக்கு உதவியதாக கூறப்படும் முன்னாள் கடற்படை தளபதி ரவீந்திர விஜயகுணவர்த்தனவே இந்த விடயத்தில் பிணையில் விடுவிக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கின்றார். உண்மையிலேயே இது நிபந்தனையுடன் கூடிய பிணை என்றுதான் நீதிமன்றத்தால கொடுக்கப்பட்ட தீர்ப்பு. இது சம்பந்தமாக மிக பெரிய அளவில் பேசுபொருளான முன்னாள் கடற்படை தளபதி ஒருவருடைய பெயர் வசந்த கருணாகொட. அது மட்டுமில்லாமல் நிசாந்த உழுகுதென்ன வசந்த கருணாகொட என்று இந்த 11 இளைஞர்கள் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட விவகாரத்தில் தொடர்ந்தும் இந்த பட்டியல் நீண்டு கொண்டே செல்கின்றது. இவர்களுக்கான விடயங்கள் அனைத்தும் தண்டனையை நோக்கி நகர்ந்ததா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியான விடயமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த விடயங்கள் நடந்த குறிப்பிட்ட சில தளபதிகளுக்கு பதவிகளும் விருதுகளும் வழங்கி கௌரவித்ததை இந்த ஆட்சியிலே காண கிடைத்தது. உண்மையிலேயே மக்களால் நம்பப்பட்ட ஒரு ஆட்சியாளர்கள், மக்களால் சில விடயங்கள்
தண்டனைக்குரியதாக நகர்த்தப்படும், சில விடயங்களுக்கான நீதி கிடைக்கப்படும் என்று நம்பிய சில ஆட்சியாளர்கள் தொடர்ந்துமே மீண்டும் இந்த காப்பாற்றும் பட்டியலில் தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்களா என்கின்ற விமர்சனமும் பொதுவெளியில தொடர்ந்து முன்வைக்கப்படுகின்ற ஒரு விமர்சனமாகவே இருக்கின்றது. அது மட்டுமில்லாமல் இந்த 11 இளைஞர்கள் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கில் தொடர்ந்தும் பேசுபொருளாக இருப்பது திருகோணமலை கேன்சைட் வதைமுகாம். இந்த கேன்சைட் வதைமுகாமில் இருந்து கொண்டு மாணவர்கள் பட்ட அவலங்களை ஏதோ ஒரு வகையில் மாணவர்கள் பெற்றோர்களுக்கு தெரியப்படுத்தி இருக்கின்றார்கள் என்ற விவரங்களும் தொடர்ந்தும் பொதுவெளிகளில் பேசப்பட்டிருந்தன. அந்த விடயங்கள் சம்பந்தமான குற்றச்சாட்டுகள் சம்பந்தமான முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டும் கூட சரியான நபர்கள் மீது இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்கின்ற பல குற்றச்சாட்டுகள் முன்னைய அரசாங்கங்கள் மேலே முன்வைக்கப்பட்டன. இதற்கான காரணம் என்ன? முன்னைய காலகட்டத்தில் இந்த 11 இளைஞர்கள் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய அரசாங்கங்களே தங்களுடைய ஆட்சி அமைத்து வந்தது. மஹிந்த ராஜபக்ச, அதற்கு பின்னர் கொடபா ராஜபக்ச என்கின்ற இரு பெரும் ராஜபக்ச குழாமினருடைய ஆட்சியில் இந்த விவரங்களுக்கு விடை காண முடியாத சூழ்நிலையும், இவை தண்டனையை நோக்கி நகர முடியாத ஒரு சூழ்நிலையும் இருந்தது. அதற்கு இடைப்பட்ட காலத்தில் ஆட்சி செய்த மைத்ரிபால சிறிசேனவனுடைய ஆட்சி கூட பின்னைய காலகட்டங்களில் ராஜபக்ச குழாமினரோட ஆட்சியாக மாற்றி அமைக்கப்பட்டது எல்லோரும் அறிந்த விடயமும் பொதுவெளிகளில் விமர்சனமாக பேசப்பட்ட விடயமும் தான். பின்னர் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆட்சிக்கு வந்தாலும் கூட, கொடபா ராஜபக்ச அவர்கள் ஆட்சியிலிருந்து கலைக்கப்பட்ட பிறகு ரணில் விக்ரமசிங்க அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்னரும் கூட இது தொடர்பான சம்பவங்களில் விசாரணை நிகழ்த்தப்பட்டதா என்று கேட்டால் அதுவும் கேள்விக்குறியான விடயமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் ரணில் விக்ரமசிங்கனுடைய ஆட்சியிலும் இந்த ராஜபக்சர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் என்கின்ற ஒரு விமர்சனம் தொடர்ந்து முன்வைக்கப்படுகின்ற ஒரு படிநிலையாகத்தான் இருக்கின்றது. இவ்வளவு காலமும் இந்த ராஜபக்சர்களுக்குரிய தண்டனையை நோக்கி நகராதற்கான காரணம் உண்மையிலேயே இந்த விடயங்களை இவர்கள்தான் செய்தார்கள் என்பதற்கு எந்த ஒரு ஆதாரமும் இல்லை. ஒரு ஆட்சி மாற்றத்திற்காகத்தான் உயிர்த்த நேர தாக்குதல் நடைபெற்றது என்று பொது வழிகளிலும் பாராளுமன்றத்திலும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால, விமல் ரத்நாயக்க போன்ற அமைச்சர்கள் பேசினாலும் கூட அவர்கள் ஆட்சியிலும் கூட அதற்கான ஆதாரங்களை திரட்டுவதில் தாமத போக்குத்தான் காணப்படுகின்றது. குறிப்பாக பெரிய அளவுல பேசப்பட்ட உயிர்த்த நேர தாக்குதலாக இருக்கட்டும், 11 இளைஞர்கள் கடத்தி காணாமல் ஆக்கப்பட்ட விவகாரமாக இருக்கட்டும், இன்னும் நீதி பெற்ற பாடில்லை. தொடர்ந்துமே எங்களுடைய தமிழ் இனப்படுகொலைகள், முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தத்தில் நடந்த மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக நாங்கள் இன்னமும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். எங்களுக்கு உள்ளக பொறிமுறைகள் மீது எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. சர்வதேச நீதிதான் தேவை என்று நாங்கள் கூறுவதனுடைய பின்னணியும் இதுதான். உண்மையில் இந்த விடயங்கள் எல்லாம் பொது வழிகளில் பேசப்படுகின்றன. இதற்கான நடவடிக்கை இன்னும் எடுக்கப்படாதற்கான பிரதான காரணம் இவர்கள் முன்னை நாள் ஜனாதிபதிகள் மற்றும் முன்னை நாள் அமைச்சு பதவிகளில் இருந்தவர்கள். இவர்களுடைய சிறப்புரிமைகள் சார்ந்து நடவடிக்கை எடுப்பது சில கடினமான சூழ்நிலைகளின் அடிப்படையில் தான் இருக்கின்றது. சில சட்ட சிக்கல்கள் இதிலும் இருக்கின்றன. குறிப்பாக பசில் ராஜபக்ச அவர்கள் நீதிமன்றத்தில் தொடர்ந்து அழைக்கப்பட்டு வராமல் இருந்ததற்காக அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்படுகின்றது. அவர் இப்பொழுது வெளிநாட்டில் இருக்கின்றார். வெளிநாட்டில் இருந்தாலும் கூட அவருக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டால் உடனடியாக அவர் இங்கு கொண்டு வரப்படுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். அண்மையில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால, முன்னை நாள்களில் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்ட அமைச்சர்கள், ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட அரசியல் பிரமுகர்கள் வெளிநாட்டில் இருக்கின்றார்கள். பாதாள உலக குழுவினர் வெளிநாட்டில் இருக்கின்றார்கள். அவர்களை இங்கே கொண்டு வருவதற்கான சிவப்பு அறிக்கைகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. தொடர்ந்துமே இவை தொடர்பான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார். அது கூறியும் காலங்கள் சென்று விட்டது. ஆனால் இன்னமும் பசில் ராஜபக்ச இங்கு கொண்டு வரப்பட்டாரா என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான். அதே போல அர்ச்சுன மகேந்திர அவர்கள் மத்திய வங்கி பிணைமுறை மோசடியின் மிக பெரும் சூத்திரதாரியாக குறிப்பிடப்படுபவர். அவர் சிங்கப்பூரில் ஒரு பதவியில் இருக்கின்றார் என்ற காரணத்தினால் அவரை இங்கே கொண்டு வருவதில் சில சிக்கல் நிலைமைகள் நிலவுகின்றன. ஆகவே இப்படியான அரசியல் பிரமுகர்கள், முன்னை நாள் அதிகாரத்தில் இருந்தவர்கள் எல்லாம் ஏதோ ஒரு சிறப்புரிமையையும் ஏதோ ஒரு வாழ்க்கை நிலைமையையும் பயன்படுத்தி இன்னும் வெளிநாடுகளில் சுகபோக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள்.
அவர்களுக்குரிய அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்பதில் சட்ட சிக்கல்கள் நிலவுகின்றன. வெறுமனே இந்த ஆட்சி அதிகாரத்தின் மேல் மட்டும் முழு பழியையும் நாங்கள் சுமத்திவிட முடியாது. சட்ட சிக்கல்களின் அடிப்படையில் அவர்கள் சில நடைமுறை கோட்பாடுகளின் அடிப்படையில் செயல்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கின்றது. இருந்தாலும் கூட உயிர்த்த நேர தாக்குதல் என்பது மிகப்பெரிய அளவிலான மக்களை கொன்று குவித்த தாக்குதல். 200க்கும் மேற்பட்ட மக்கள் அதில் கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த விடயத்தில் இந்த அரசாங்கம் யாராக இருந்தாலும் ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டிய தேவை ஒன்று இருக்கின்றது. முன்னை நாள் ஜனாதிபதியோ அல்லது முன்னை நாள்களில் அதிகாரத்தில் இருந்த அமைச்சரோ அதிகாரிகளோ யார் மேல் என்றாலும் நடவடிக்கை எடுத்தாக வேண்டிய சூழ்நிலை. இது மக்களுடைய நீதி சம்பந்தப்பட்ட வழக்கு, தேசிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட வழக்கு. இப்படியான விடயங்களில் யார் மீது குற்றச்சாட்டு சுமத்தப்படுகின்றதோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி அவர்கள் மீது பொது வெளியில முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அல்லது அவர்கள் மீது சந்தேகம் இருக்கின்றது என்கின்ற அடிப்படையில அவர்களை விசாரணைக்கு உட்படுத்தலாம். அது மட்டுமில்லாமல் சுயாதீன நிறுவனங்களாக செயல்படுகின்ற போலீஸ் திணைக்களத்தில் உள்ள சிஐடி போன்ற நிறுவனங்கள் இந்த விவகாரங்களில் கொஞ்சம் ஆழமாக செயல்பட வேண்டும். அடுத்த கட்ட நடவடிக்கைகளை தாமதிக்காது தொடர்ந்துமே விசாரணைகள் மூலம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பலரும் தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்கின்ற விடயம் பெரிய அளவில் பேசப்படுகின்ற ஒரு வாசகமாக இருக்கின்றது. அது வெறுமனே ஒரு வாசகமாக மட்டுமே இருந்துவிட்டு செல்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வி நிலைமைகள் பலருக்கும் இருக்கின்றது. ஏனென்றால் இவ்வளவு விவகாரங்களும் பெரிய அளவில் பேசுபொருளாகிக் கொண்டிருக்கின்றன. இன்னமுமே சரியான நடவடிக்கைகள் மேற்கொண்டார்களா என்றால் இல்லை என்றுதான் சொல்லுவோம். ஆனால் குட்டிமணி தங்கதுரைக்கு சிலை வைப்பது தொடர்பான விடயங்கள் பெரிய அளவில் பேசுபொருளான விடயங்களாக மாறுகின்றன. அது தொடர்பாக வல்வெட்டித்துறை நகரசபை சார்ந்த கைது இடம்பெறுகின்றது. பின்னர் அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தாலும் கூட இப்படியான விடயங்கள் கொஞ்சம் மும்முரமாக நடப்பது மக்கள் மத்தியில் அதிர்ச்சி அளிக்கின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் மிகப்பெரிய வழக்குகள் எல்லாம் நிலுவையில் இருக்கின்றது. அது தொடர்பான விடயங்கள் அடுத்த கட்டம் நோக்கி நகர்த்தப்படுவதில் சிக்கல்கள் இருக்கின்றது. ஆனால் இப்படியான விடயங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுப்பது என்பது உண்மையிலேயே இந்த விடயங்கள் எந்த அளவு அரசினுடைய பார்வைக்கு செல்கின்றது என்ற கேள்வியை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக குட்டிமணி தங்கதுரை என்பவர்கள் ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பை சேர்ந்தவர்களா என்றால் ஒரு கேள்வி நிலையம் ஒன்றும் இருக்கின்றது. இப்பொழுது டெலோ என்கின்ற இந்த கட்சி உண்மையிலேயே ஒரு கட்சியாக உருவெடுத்திருக்கின்றது. அது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு விடயமாகத்தான் இருக்கின்றது. அந்த விடயத்தில் இவ்வாறான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய காரணம் என்ன? இவர்களே விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு சிலை அமைப்போம் என்கின்ற ஒரு பாடல் காணொலியை வெளியிடுகின்றார்கள் தங்களுடைய உள்ளூராட்சி தேர்தல் பிரச்சாரத்துக்காக. பின்னர் அந்த விடயங்கள் சார்ந்து இதற்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என்று இவர்கள் மறுக்கின்றார். இருந்தாலும் கூட அப்படியான காணொலிகள் இவருடைய சின்னங்களை வைத்துத்தானே வெளியிடப்பட்டது. அதை வெளியிட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதா? இல்லை. ஆனால் உண்மை அதிகாரத்தில் இல்லாதவர்கள் அல்லது சாதாரண உள்ளூராட்சி சபைகளில் இருக்கின்றவர்கள், தமிழர்கள் சார்ந்து பேசுபவர்கள் அல்லது தமிழர்களுடைய வரலாற்றை கடத்தவர்கள் மீது தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. முன்னைய அரசாங்கம் போலதான் இந்த அரசாங்கமும் செயல்படுகின்றதா என்ற பெரிய கேள்வியோடு விரிகின்றது இன்றைய வீச்சு.